ஜெம்பக்தி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நாம் பார்க்க உள்ளது சென்னையில் உள்ள திருவான்மியூரில் மருந்தீஸ்வரர் தலத்தின் சிறப்பை பற்றி. தெளிவு குருவின் திருமேனிக்காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல், தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். திருவான்மியூர் வால்மீகி முனிவர் வழிபட்டதன் காரணமாக இந்த பெயர் வான்மியூராக மாறியது. அப்ப வால்மீகி ஏன் வழிபட்ட காரணம் என்னன்னா, அவர் முதல்ல திருடனாக இருந்தார். அதற்கப்புறம் நல்லவனாக மாறணும்னு சொல்லி இத்தலத்தை அடைக்கலம் அடைந்து அதற்கப்புறமாக தான் அவர் திருந்தி சிறப்படைகிறார். இந்த திருவான்மியூர் சுயம்பு லிங்கம் சுவாமி கோமாதா தினமும் பால் சொரிந்து சிவபெருமான வழிபட்டது. அதனால அந்த தலத்துக்கு போறவங்களுக்கு செல்வமும் நிறைவாக இருக்கும். அதற்கு பிறகு மனக்கவலையோ சரீரத்தின் உபாதைகளோ எது இருந்தாலுமே இந்த தலத்துல கண்டிப்பாக சரியாகும். நமக்கு மகிழ்ச்சி இல்லாத ஒரே காரணம் கவலைகள் தான். அந்த கவலைகளுக்கு ஒரு மருந்தாக திகழ்ந்து விளங்கக்கூடிய தலம்தான் திருவான்மியூர். ரொம்ப சோகமா இருக்கிறவங்க அந்த தலத்துக்கு போயிட்டு சுவாமியை வழிபட்டு அந்த திருநீரை நெற்றியிலையும் ஒரு துளி அளவு வாயில போட்டுக்குன்னா நம்முடைய கவலைகள் எல்லாம் தீர்ந்து போயிடும். அந்த மண்ணுமை மெதித்தாலே அவ்வளவு சிறப்பு. அப்ப அந்த மருந்தீஸ்வரர் ஆலயத்திற்கு கவலைப்படுறவங்களும் சரி, திருமணம் ஆகாதவர்களா இருந்தாலும் சரி, உடம்புல பிரச்சனை இருக்கிறவங்களும் சரி, அந்த தலத்திற்கு போனா கண்டிப்பாக சரியாகும். குழந்தை பேர் இல்லாதவர்களும், திருமணம் ஆகாமல் நாள் நீடித்து கொண்டே இருப்பவர்களும் அங்கு நடக்கும் பள்ளி அறையில் கலந்து கொண்டு பள்ளியறை பிரசாதத்தை வாங்கி உண்டால் கண்டிப்பாக எண்ணியபடி நிறைவேறும். எல்லாமே சரியாகும். மருந்தீஸ்வரர் கோயில் போனா மனக்கவலை கண்டிப்பாக தரும். முக்கியமானது மனக்கவலை சுத்தமா இருக்காது. நமக்கு தேவையானது எல்லாமே பூர்த்தியாகும். வாய்ப்புள்ள அன்பர்கள் எல்லாம் திருவான்மியூரில் உள்ள மருந்தீஸ்வரரை தரிசித்து மன அமைதியை பெற்றுக்கொண்டும் நல்வாழ்வை பெற்றுக்கொண்டும் பிறவி பிணி என்னும் நோய்க்கு மருந்தாகவும் விளங்குகின்ற மருந்தீஸ்வரனை வழிபட்டு அருள் எடுத்துக்கொண்டு செல்ல அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.